கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். தீர்க்காயுசு என்கிற தலைப்பிலே, நீடிய வாழ்வு என்கிற தலைப்பிலே நாம் கடந்த 4 வாரங்களாக போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் போதிக்கப் போகிறோம். ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவாராக. அவர் போதிக்கிறார், நாம் எல்லாரும் அதை கேட்குறோம். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். நீடிய வாழ்வு என்பது, தீர்க்காயுசு என்பது 100% தேவனுடைய கரத்தில் மட்டும் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க நாம் ரொம்ப நாள் வாழணும்னா அந்த ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் அப்படின்னு. கிடையாது. ஆண்டவருடைய கரத்தில் மட்டும் இல்லது. தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அதை கவனிக்கும் போது, அதை கடைபிடிக்கும் போது தான் தீர்க்காயுசு, நீடிய வாழ்வு நம்முடைய வாழ்வாக மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாவிகள் என்ற இடத்திலிருந்து நீதிமான்கள் என்கிற இடத்திற்கு மாற்றப்படுகிறார்கள். அது ஆண்டவர் தான் செய்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 92:12. நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுர் மரத்தை போல என்ன செய்வானா? வளருவான். பனை மரம் எப்படி உயர உயர வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ, தண்ணீர் இருந்தாலும் இல்லைனாலும் தண்ணீர் இருக்கிற இடம் வரைக்கும் அதனுடைய வேர் எப்படி போய் அந்த தண்ணீரை உறிந்து தன்னுடைய பக்க வேர்களில் சேமித்து அது வளருகிறதோ, அதை போல தான் நீதிமான் என்ன செய்வான்? பனையைப் போல உயர்ந்து செழிப்பான். ரொம்ப உறுதியான மரம் பனை மரம். நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தன்மை. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் சொல்லுவோம், நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிற்பது. சங்கீதம் 92:14-15 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தர் உத்தமர், அவரிடத்துல எந்த அநீதியும் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அவர்கள் யாரு? எவர்கள்? நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்ப யாரு முதிர் வயதிலையும் கனி கொடுப்பா? யார் முதிர் வயதிலையும் பசுமையாகவும் புஷ்டியாகவும், புஷ்டினா ஹெல்த்தியான்னு அர்த்தம். யார் ஹெல்த்தியா இருப்பா? யார் பசுமையா இருப்பா? யார் கனிகளை கொடுப்பா அப்படின்னா நீதிமான்கள். அடுத்த கேள்வி, யார் நீதிமான்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் யார் தான்? நீதிமான்கள். அப்ப நீதிமான்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. அது என்ன அப்படின்னா முதிர் வயது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீதிமான்களாக இருந்தால் நாம் நீதி செஞ்சதுனால நீதிமான்கள் ஆகலை. அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால, இயேசு கிறிஸ்துவினால.
அவர் நம்மை நீதிமான் என்று சொல்லுகிறார், ஆகையினால நாம் நம்மை நீதிமான் என்று சொல்லுகிறோம். நாம் நீதி செய்ய ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னா தெரியல, செஞ்சுருக்கோமா செய்யலையான்னு தெரியல. ஆனால் அவருடைய பார்வையிலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேர்களும் யார் தான்? நீதிமான்கள். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவம் செஞ்சிருந்தாலும் செய்யலைனாலும் நாம் யார் தான்? பாவிகள் தான் அவருடைய பார்வையில். அதை குறித்து தான் இன்றைக்கு சாயங்கால ஆராதனையிலே நாம் பார்க்க போகிறோம். யார் பாவிகள், யார் நீதிமான்கள்? அப்ப கர்த்தர் உத்தமர், அவருடைய கன்மலை, அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை உலகத்துக்கு புரிய வைக்கணும்னா அவர் என்ன செய்கிறாரா? நீதிமான்களை முதிர் வயது வரைக்கும் என்ன செய்கிறார்? பூமியிலே இருக்க பண்ணுகிறார். மட்டுமல்ல, அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நீதிமானுக்கு வயசானா அவன் காய்ந்த மரமா போறதில்ல, கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்காங்க? கனிகளை கொடுக்கிறார்கள், பசுமையா இருக்கிறார்கள், ஹெல்த்தியா இருக்கிறாங்க. இது நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இங்கே யாரெல்லாம் நீதிமான்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் இது ஒரு பகுதி. எது? தீர்க்காயுசு. அப்போ முதிர் வயதானாலும் வயசாகி போச்சு அவ்வளோதான், எப்போ பரலவம் போலான்ட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை முதிர் வயதில் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாரு? பசுமையாகவும் ஹெல்த்தியாகவும் கனி கொடுக்கிறவளாகவும் உங்களை வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் நான் யாரு? நீதிமான்கள். அப்போ காலத்திற்கு முன்பே ஒரு நீதிமான் இறந்துட்டா கர்த்தர் அநீதி உள்ளவர் என்று உலக மக்கள் குற்றப்படுத்துவாங்க. புரியுதா உங்களுக்கு? காலத்திற்கு முன்பாகவே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா, ஒரு நீதிமான் இறந்துட்டார் அப்படின்னா உலக மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க ஆண்டவர்ன்ட்டு போனாங்க, இந்த வயசில் சாகணும்னு ஏன் ஆண்டவர் வச்சாருன்னு தெரியல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாங்களாம்? குற்றப்படுத்துவாங்களாம். அதான் சொல்றாரு, கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்திலே அவருடைய கன்மலை, அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அப்ப எப்போ ஆண்டவரை நல்லவர்னு சொல்லுவாங்க? அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவன் நிர்ணயித்த தீர்க்காயுசு வரைக்கும் வாழ்ந்து, நோய்வாய்ப்பட்டு வாழ்ந்து இல்லை, ஹெல்த்தியாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கும்போது அவர்களை பார்க்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க ஆண்டவர் நல்ல ஆண்டவர், அவங்க சர்ச்சுக்கு போனாங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக எல்லா காரியத்தையும் செட்டில் பண்ணாங்க, பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா இருக்குது. அவர்களும் பேரம்பேத்திகள்லாம் பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க? பேரம்பேத்திகளுடைய கல்யாணத்தை கூட பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அதுக்கப்புறம் தான் பரலோகம் போனாங்கன்னு நினைப்பாங்க. இப்போ இது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். ஆனால் ஒரு நீதிமான் அல்பாயுசில் போகும்போது, காலத்திற்கு முன்பே போகும்போது அது கர்த்தருக்கு நல்ல பெயர் என்ன செய்யாது? கொண்டு வராது. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்புறது மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, ஆசீர்வாதம் என்றால் வெறும் பணம் மட்டும் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது வேறு, ஐஸ்வர்யம் என்பது வேறு. ஆசீர்வாதம் தான் எதை கொண்டு வருமா? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, வாக்கு கொடுக்கும்போது சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு என்ன செய்வேன்? ஐஸ்வர்யத்தை தருவேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? அந்த ஆற்றலை, அந்த அபிஷேகத்தை, அந்த பலனை உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதுதான் ஐடியா. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றது தான், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரு. முதல்ல என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அதை ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர் என்ன ஐடியா கொடுக்குறாரோ அதன்படி செய்யுங்க. பிஸ்னஸ் என்ன செய்யும்? நல்ல விதமாக போகும். இல்லைன்னா இன்னைக்கு உலக பிராரம்பம் ஆரம்பிக்கிறான் பாருங்க, பணத்தை எங்கேயாவது வாங்கி போட்டு ஆரம்பித்து 2 வருஷம் கூட அந்த கடை இருக்காது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற போர்டு இருக்கும், வேற ஒருத்தன் அங்கே குடியிருப்பான். இதான் நடக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய ஐடியாவை வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, ஈசாக்கு அதுதான் செஞ்சார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். ஏன் விதை விதைச்சாரு? தேசமே பஞ்சம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகாத, பஞ்சமலைக்கெல்லாம் போகாத, நீ இங்கேயே விதைச்சிரு அப்படின்ட்டார். ஈசாக்கு அவர் நிலத்தில் மட்டும்தான் விதைச்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா?
நிறைய நிலம் தரிசா கிடந்துச்சு, எல்லா நிலத்திலையும் விதைச்சார். அவரால் எவ்வளோ விதைக்க முடியுமோ விதைச்சிக்கிட்டே இருந்தார். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து. மற்ற எல்லாரும் பஞ்சம் பிழைக்க எகிப்து நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாடே காலியாக இருக்குது, பூமி காலியாக இருக்குது, விதைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஈசாக்கு விதைச்சாரு, விதைச்சனுடைய அறுவடை அந்த வருடத்திலேயே ஈசாக்கு 100 மடங்கு என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம் நம்முடையதாகிறது. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்றால் வெறும் பணம் மட்டும் கிடையாது, அதில் தெய்வீக சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆகல தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள், ஒருவேளை நீங்கள் ஒரு ஏஜுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? நீங்கள் தேவனிடத்திலிருந்து தீர்க்காயுசை நம்பணும். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி தெய்வீக ஆரோக்கியம், அதை நம்பணும். வியாதி வரலாம் போகலாம், வியாதி உங்கள் உடம்புல என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லும், அது சூழ்நிலையின் ரிப்போர்ட்டு. ஆனால் தேவன்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அது சூழ்நிலையின் ரிப்போர்ட் இல்லை, நீங்கள் என்னவா இருக்க போறீங்கன்ற ரிப்போர்ட் அவர்கிட்ட இருக்குது. விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் அந்த வியாதியினுடைய அகோரம், அந்த வியாதியினுடைய தாக்கம் உங்கள் உடம்புல இருக்காது. ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அந்த வியாதி இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் அந்த வியாதிக்குன்னு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சில அறிகுறி இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அது உங்கள் உடம்பு என்ன செய்யாது? அது தாக்கவே தாக்காது. நீங்கள் ஹெல்த்தியாக போயிட்டே வருவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீதிமான்கள். அல்லேலூயா. அப்போ நீதிமான்கள் விசுவாசத்தினால தான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். அப்போ தெய்வீக சுகம் என்பது ஆரோக்கியத்தை ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி. ஆரோக்கியம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி. தெய்வீக சுகம் என்பது ஒரு மனிதன் வியாதிப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு சுகம் வருது, இது வியாதிப்பட்டதுனால சுகம் வருது. ஆரோக்கியம் என்பது எப்பயுமே தெய்வீக சுகத்தில் வாழ்றது. அப்போ முதல்ல வியாதிப்பட்டவர்கள் சுகத்தை பெறணும், அடுத்து தெய்வீக ஆரோக்கியத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆதாம் அப்படி தான் இருந்தார். ஆதாமுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஆண்டவர் படைத்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? உடம்புல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி தான் இன்றைக்கு உங்களையும் என்னை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால உங்களை என்னை ஆண்டவர் அப்படி தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், மரண நாள் ஆண்டவருக்கு தான் தெரியும். என்றைக்கு இந்த பூமியை விட்டு நாம் பிரிகிறோமோ அன்றைக்கு வரைக்கும் திடகாத்திரமாக எல்லா வேலையும் செஞ்சு எல்லாரும் கூட நல்லா பேசி கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்? அப்படி படுக்கணும், காலையில் பரலோகத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இது எல்லாருக்கும் சொந்தமான கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. எந்த ஆசீர்வாதம்? நீடிய ஆயுள். அல்லேலூயா. அப்போ முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக இருக்கணும். நாம் நீதிமான்கள் என்பது உண்மை என்றால் முதிர் வயதில் கண்டிப்பாக எப்படி தான் இருப்போம்? கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாகத்தான் இருக்கணும். அதற்கு ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஆதாமை ஏவாளை ஆண்டவர் படைத்து ஏதேன் என்கிற இன்பத்தில் தான் வைத்தார். ஏதேன் என்றால் இன்பம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. இன்பத்தில் தான் வைத்தார். ஆண்டவர் அங்கே எந்த கஷ்டத்தை கொடுக்கல. ஏன்னா சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் ஆண்டவர் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து நம்மளை சோதிக்கிறாருன்னு. பிரச்சனையை கொடுத்துலாம் சோதிக்கிறது இல்லை. அவர் தீமையினாலோ அல்லது பொல்லாங்கினாலோ ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வியாதியை கொடுத்து யாரையும் சோதிக்கிறது இல்லை, பண கஷ்டத்தை கொடுத்து யாரையும் சோதிக்கிறது இல்லை, பாவ கட்டுகளையும் அல்லது சாபத்தினுடைய அகோரங்களையும் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை? சோதிக்கிறது இல்லை. வியாதி நன்மையா தீமையா? வியாதி நன்மையா தீமையா? தீமை. அது நன்மையா தீமையான்னு தெரியாத அளவுக்கு கூட இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வியாதி நல்லதுங்கிறான். எப்படியா சொல்ற நல்லதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை வியாதி வரும்போது தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஏன்? இல்லைன்னா அவருக்கு தெரியாதா? இல்லைன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? மனிதன் எதை பார்க்குறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை பார்த்தாலே நம்ம வண்டவாளம் என்னன்றது தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு நமக்கு தனியாக ஒரு வியாதியை கொடுத்து சோதித்து நம்மளை அறியணும்னு என்ன அவருக்கு இருக்குது? பாவம்.
தேவன் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. முதல்ல இந்த அறிவுக்குள்ள வரணும். அவர் நல்லவர் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. பணப்பற்றாக்குறை நன்மையா தீமையா? தீமை. ஒரு சோதனை வருது, வாழ்க்கையில் பிரச்சனை வருது, நன்மையா தீமையா? தீமை. சிலர்னால ரொம்ப வேதனைப்படுறோம், அது நன்மையா தீமையா? தீமை. அப்போ இவைகள் கர்த்தருடைய சித்தம் அல்ல, இவைகள் கர்த்தரிடத்திலிருந்தும் வரவில்லை. இன்பம் தான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் 2 பேரையும் ஆதாம் ஏவாளையும் படைத்தார். அவர்களை படைத்த போது அவர்களுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் அந்த தோட்டத்தில் இருந்துச்சு. அவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படலை, வேற எந்த காரியத்துக்காகவும் அவர்கள் என்ன செய்யலை, சிரமப்படலைங்க. ரொம்ப ஆனந்தமாக இன்பமாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஏன்னா அதுதான் தேவனுடைய விருப்பம். மனிதனை பற்றின தேவனுடைய விருப்பம் என்ன? அதுதான். ஏன்னா அவர் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களோட நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்களா, உங்களோட கம்மியாக படிக்கணும்னு நினைப்பீங்களா? நல்லா உங்களோட அதிகமாக படிக்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் பிள்ளை உங்களோட நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைப்பீங்களா, உங்களோட கம்மியாக வாழணும்னு நினைப்பீங்களா? உங்கள் பிள்ளை உங்களோட அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்களா, அல்லது உங்களோட கம்மியாக சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்களா? என்னங்க, நிறையா சம்பாதிக்கணும்னு நினைப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல தேவன் எப்படி உங்களுக்கு வியாதியை கொடுத்து சோதிப்பார், எப்படி உங்களுக்கு பணப்பிரச்சனையை கொடுத்து சோதிப்பார், எப்படி உங்களுக்கு மனிதர்கள் மூலமாக போராட்டத்தை கொடுத்து சோதிப்பார். இந்த அறிவுக்குள்ள முதல்ல வர வேண்டியது அவசியம். அறிவுன்னு நான் சொல்றது நாலேஜ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய உரிமையும் அதுதான். நம்ம வார்த்தைக்கு நம்ம பிள்ளை கீழ்ப்படியணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதை போல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் கொடுக்க ரெடி, அவர் எப்பயுமே ரெடி தான். ஆனால் பெற்றுக்கொள்ள முடியுதா முடியலையான்றதான் இங்கே சிக்கலே. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த நீடிய வாழ்வு, தீர்க்காயுசு நம்முடைய பங்காக மாறுகிறது. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பாவம், சாபம், மரணம் இது எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? மனுக்குலத்துக்குள்ள வந்துருச்சு. பிதா முன்னாடி தைரியமா நின்னாங்க 2 பேரும். படைத்த போது தைரியமா நிற்க முடிஞ்சிச்சு. ஆனா பாவம் செய்த பின்பு அத்தி இலைகளை கட்டி கொண்டு என்ன செஞ்சாங்க? ஓடி ஒளிஞ்சாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டார். அப்ப நீதிமான்களாய் படைக்கப்பட்டவர்கள் பாவிகளாய் மாறிட்டாங்க. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் பாவம் செஞ்சு பாவியானாங்க. நாமெல்லாம் அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததுனாலேயே பாவிகள். நாம் பாவம் செய்யலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம், அது விஷயமே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள்னா நாம் பிறக்கும் போதே யாரு தான்? பாவிகள் தான். பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டங்கள் உண்டு. ஒன்று நீதிமான்கள், இன்னொன்று அநீதிமான்கள் அல்லது பாவிகள். நீதிமான்கள் என்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அநீதிமான்கள் என்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்துக்கு போகிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க. இந்த அத்தி இலையில் அவங்க ட்ரெஸ் பண்ணாங்க பாருங்க, அது காய்ந்த பின்பு என்னாகும்? அந்த இலை என்ன செய்யும்? உதிர்ந்துடும். அப்போ மீண்டும் அவமானம்தான். பாவத்தை அத்தி இலையை வச்சு மறைக்க முடியாது. அத்தி இலை எதற்கு அடையாளம்?
எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எதுக்கு? சுய வழிகள். வேதம் சொல்லுகிறது பாவத்திற்கு பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுவது மட்டும்தான். இதுதான் தேவன் நியமித்த வழி. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? சுய வழிகளை என்ன செய்கிறான்? மேற்கொள்கிறான். நான் நம்ம கிறிஸ்தவத்திலே சொல்கிறேன், சுய வழிகள் அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான்? வருஷம் பூரா நான் செஞ்ச பாவம் 40 நாள் மாலை போட்டு பாத யாத்திரை போயிட்டா எனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறான். கிறிஸ்தவர்களை சொல்கிறேன். மற்ற மதத்தினருக்கு போகிறாங்கன்னா அது அவங்க மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ நமக்கு தெரியாது, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்லுகிறது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் பாத யாத்திரை போகிறாங்க. அவன் என்ன நினச்சி போகிறான்? பாத யாத்திரை போயிட்டா என் பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறான். எப்படி மன்னிக்கப்படும்? இதுதான் அத்தியில் போயிட்டு வந்தோடனே என்ன ஆயிடுது? அது பட்டு போயிடுது. மறுபடியும் என்ன செய்யுது? பாவம் வெளியில் வருது. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது வேண்டிக்கிட்டு முழங்கால் போட்டே நடந்து வர்றேங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் முழங்கால் போட்டே நடந்து போயிட்டா என் பாவம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பைபிளில் கிடையாது பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யுமா? நம்மளை சுத்திகரிக்கும்னு வசனம் தெளிவாக சொல்லியிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெறாமல் எந்த ஒரு மனிதனும் சுய வழிகளின் மூலமாக தன்னுடைய பாவங்கள் நீங்கிரும் நினைச்சானா அதை போன்ற ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. மார்க்கு 11வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். மார்க்கு 11 12 முதல் 14. பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவான் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அவர் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் ஆண்டவர் ஊழிய செய்த நாட்களில் வந்து அவர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு பசி வந்துருச்சு. அப்ப இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை என்ன செய்தார்? தூரத்திலே கண்டார். அதில் ஏதாவது அகப்படுமா என்று என்ன செய்தார்? என்ன அகப்படுமான்னு பார்க்க வந்தாரு. கனிகள் இருக்குமான்னு பார்க்க வந்தார். ஆனா வசனமே சொல்லுது அத்திப்பழ காலம் கிடையாது. அது அத்திப்பழ காலம் இல்லை. அவர் அதனிடத்தில் வந்த போது அது இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு, கனிகள் இல்லை. அப்ப மரம் சைடு எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அது என்ன இல்லைங்க, அது காலம் இல்லை, கனி கொடுக்கிற காலம் இல்லை. அந்த காலத்தில் கனியை தேடக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்துல கனியை புசிக்காதிருக்க கடவன் என்று என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார். ஏன் சபிச்சார் அப்படின்னா, சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவர் ரொம்ப பசியில் இருந்தாரியா, அதனால என்ன ஆயிடுச்சு, மரத்தை பார்த்தாரு பழம் இல்லைன்னு பசி கடுப்புல என்ன பண்ணிட்டாரு, சபிச்சு விட்டாருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஆண்டவர் வந்து நீங்களோ நானோ கிடையாது. நமக்கு தான் பசி வந்தால் டென்ஷன் ஆகும், அவருக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் சாப்பாட்டுக்காக பூமிக்கு வரல, அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக வந்தார். நமக்கு சாப்பாட்டு நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தள்ளி பேசினா என்ன ஆகும்? கோவம் வரும். இன்னும் ரெடி ஆகலையா, இன்னும் அதை செய்யலையா, அதை செய்யலையா, பசிக்குது அப்படின்னு கோவம் வருது. ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் கிடையாது பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சாப்பாட்டு ராமியம் கிடையாது. அவர் வந்தது பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது தான் சாப்பாடு. ஆனா உலகம் சொல்லுது, நீ சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தானே, சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஒரு நாள் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. எல்லாம் வீங்கி போய் கடைசியில் எங்கே போய் உட்காரணும்?
கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்யறது? சாப்பாட்டை குறைக்கிறது. தேவன் அதற்காக அழைக்கவில்லை. உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அது சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும், நேரத்துக்கு இல்லை. அல்லேலூயா. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு அதான் செய்யணும். சரி, இப்போ ஆண்டவர் இங்கே அதை சபிக்கிறார் அப்படின்னா, நான் ஏற்கனவே விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற தலைப்பிலே நான் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், சீசர்களுக்கு வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றார். ப்ராக்டிக்கலாக இங்கே ஒன்று பண்றார். அதாவது வார்த்தையில் கவனமாக இருங்க. நெகட்டிவாக பேசுனா அது நடக்கும். ஆகையினாலே வசனத்தை பாசிட்டிவாக பேசுங்க. அது பேசுனீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும்ன்றதை காட்டுறதுக்காக. ஏன்னா சில ஆளுகளுக்கு பாசிட்டிவாக சொன்னால் புரியாதுங்க. நெகட்டிவ் ஒன்று சொல்லுங்களேன், கரெக்டாக புரியும். அந்த காலத்தில் அப்படி தான். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நெகட்டிவாக ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சார். ஏன்னா வசனம் ஏன் தெரியுமா? அத்திப்பழ காலம் கிடையாது, ஆகையினால மரம் வந்து கனி கொடுக்க முடியாது. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவர், சர்வ ஞானி, சகலத்தையும் அறிந்தவர், இவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாரு. ஏன் சபிச்சாரு? நெகட்டிவா ஒரு விஷயத்த சொன்னா அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க பாடினார். அப்போ ஆண்டவர் நெகட்டிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, அது நடக்குது. அவங்க போயிட்டு திரும்ப வரும்போது அந்த அத்திமரம் எப்படி இருந்துச்சு? வேரோடு பட்டு போயிருந்தது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லித்தார். அப்ப நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தை இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பருப்பு இல்லை, அரிசி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா இல்லாம தான் போவோங்க. இல்லாம தான் போகும். சிலர் காசுலாம் வச்சிருப்பாங்க, ஆனா கேட்டு பாருங்களேன், காசே இல்லைப்பா சொல்றாங்களா இல்லையா? காசே இல்லை. இப்படி சொல்லியே கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? உண்மையிலே அதை இல்லாமே போயிடும். அது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கிறத சொல்லக்கூடாது. மற்றவங்க என்ன வச்சிருவாங்க? கண்ணை வச்சிருவாங்க. அவங்க என்ன ஓட்டை வச்சு அவன் என்ன செய்வான்? கூட்டு போயில அலைகிறதா? எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல. வார்த்தையில கவனமா இருக்கணும். ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா வாங்கணும்னு சொல்லி பழகணும். இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லணும். அது இல்லை, இது இல்லை, காசு இல்லை. சில எப்போ பார்த்தாலும் வாயை தந்தா காசு இல்லை தான். அதன் விளைவு கடைசி வரைக்கும் காசு இல்லாமல் தான் போகுது. எல்லாத்துக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் சிரமம். என் வாழ்க்கையே ரொம்ப டைட்டாக போகுதுங்க, செக்கு மாடு மாதிரி போகுது. ஒரு ஆயில் விட்டு கிரீஸ் விட்டு வண்டி எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக போகுமோ அந்த மாதிரி வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. அப்படியே அரைச்சு ரொம்ப கடினமாக போகுது. ஒரு பொருள் வாங்கணும்னாலே 1000 பிளான் போட வேண்டியதாக இருக்குது. ஏன் தெரியுமா? வார்த்தை சரியில்லை. வார்த்தையை மாற்றி பாருங்க, வாழ்க்கை என்ன செய்யும்? அழகாக மாறும். அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், ஆசைப்படுறதெல்லாம் வாங்காதீங்க, எது தேவையோ அதை வாங்குங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நிறையா பணங்களை கொடுக்கும்போது அதில் ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க? தேவன் கொடுத்த பணத்தை சரியாக செலவு பண்ணுங்க. ஆசைப்பட்டது இல்லை, தேவைப்படுகிறதே வாங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பிரின்சிபலாக வச்சுட்டோன்னு வைங்களேன், அனாவசிய செலவுகள் வராது. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ண, சாப்பாட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணிகிட்டே இருப்பான். சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, வாழ்க்கையே சாப்பாடு தான் அவனுக்கு. எங்கே போனாலும் சாப்பாடு, அதை வாங்கி திங்கணும், இதை வாங்கி திங்கணும். அப்போ தான் பப்ஸு தின்ட்டு போவான். அடுத்து எங்கே போகிறது? போய் சவர்மா போய் திங்கிறது. அப்புறம் அதை விட்டுட்டு எங்கே போகிறது? பரோட்டா இருந்தால் அதை போய் திங்கிறது. அது வயிறா இல்லை வேறு எதுவுமானு தெரியலை. இதெல்லாம் வந்து அன்ஹெல்த்தி பாருங்க. எந்த டாக்டராவது பரவாயில்லப்பா நீ வரிசையாக 3 சாப்பிட்லான்னு இந்த டாக்டராவது சொல்லுங்க பார்ப்போம். காசே இருந்தாலும் ஃபுட்டே அவைலபிளாக இருந்தாலும் எது எவ்வளவு தேவையோ அதான் சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசி செமிக்க மாட்டாமல் என்ன செய்யுது? 2 நாளாக வயிற்று வலியில் உட்காந்துருக்குது. அப்புறம் இதுக்காக தேவன் உங்களை என்னை அழைக்கலை, சாப்பாட்டுக்காக அழைக்கலை, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு சாப்பிட்டாருன்னே தெரியல, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டாரான்னு கூட தெரியல. எப்போ பார்த்தாலும் ஊழியம், எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்றது, இதிலே தான் ஒரு டைம் செலவு பண்ணுறாரே தவிர
அவருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டா 4 பேர் வந்து உட்காட்டா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது தான் முக்கியமாக உட்காந்துருக்காரே தவிர, இருங்க பிரதர் ஒரு 1/4 மணி நேரம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு போகவே இல்லை. அவர் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் மாதிரி அவர் அங்கே உட்காந்து அவங்களுக்கு பேசுகிறார் முதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எது முக்கியம்ன்றது தெரியணும் ஆவிக்குரிய மக்களுக்கு. பிதாவுடைய சித்தத்தை செய்வது தான் என்னதுங்க முக்கியம். இப்போ ஆண்டவர் ஏன் அதை சபிக்கிறாரு? முதல் காரணம், அத்திமரத்தை சபிச்சதுக்கு முதல் காரணம் என்னன்னா, சீசர்களுக்கு அதை விளக்குகிறார். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இதை செஞ்சு காட்டுறார். நெகட்டிவாக பேசுனா அது எப்படி நெகட்டிவாக மாறுன்றதை அடுத்த நாள் தான் அவங்க பார்க்குறாங்க. அவருக்கு சொல்லும் போதே தெரியும் இது கண்டிப்பாக பற்றுன்னு. அதான் விசுவாசம். ஆனால் அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க சீசர்கள், ஆண்டவரே நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வருது. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு அத்தி மரத்தினுடைய இலையை வச்சு தான் என்ன பண்ணா மனுஷன் தனக்கு ட்ரெஸ்ஸாக உண்டு பண்ணான். அதனாலேயே பர்பஸாக அத்தி மரத்தை சபிச்சாரு. ஏன் அவர் ஒலிவு மரத்தை சபிக்கலை? ஏன் அவர் கேதுரு மரத்தை சபிக்கலை? சபிச்சிருக்கணும்ல. இது ரெண்டாவது காரணம். அத்தி இலையை வச்சு தான் மனுஷன் செஞ்சதுனால மனுஷனுக்கு சுயமான வழிகளை இப்படிலாம் செய்யலாம்னு தூண்டுனது யாரு? இந்த அத்திமரம். அதற்காகவும் அதை சபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இலைகள் இருந்தால் கனி இருக்க வேண்டும். கனி இல்லை, அதனால சபிக்கிறார். அது ஒரு காரணம். ஏன்னா ஆண்டவரே ஏமாந்துடுறாரு பாருங்க. கனி இருக்கும்னு நினைச்சு பக்கத்தில் வர்றார் நம்மளை போல, ஆனா கனி இல்லை. இது கடவுளையே ஏமாற்றுகிற ஒரு குணாதிசயம். இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் வேத புஸ்தகம் இருந்துச்சு. ஆனால் தேவாதி தேவனை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பைபிள் இருக்கு, ஆனா படிக்கல. படிச்சாலும் அது விளங்கல. அதுல மேசியானா யாருன்னு புரியல. ஆகையால தான் சொல்றேன், நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, எல்லாமே யாரு? கிறிஸ்துவே. அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும். சகல மேன்மையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்தணும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்யணும்? பெற்று அனுபவிக்கணும். மகிமை, துதி, புகழ், கனம் எல்லாம் ஆண்டவருக்கு. அதுல நம்ம 1% கூட என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் தாழ்மை. ஏழையா இருக்கிறதுக்கு பேர் தாழ்மை இல்லை, அது ஏழ்மை. ஏழையோ பணக்காரனோ தாழ்மை என்பது இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரிசேயர்களைப் போலவோ அல்லது வேதபாரகர்களைப் போலவோ சதுசேயர்களைப் போலவோ நாம் நம்மை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. ஆண்டவர் நம்மை குறித்து உயர்வான எண்ணங்களை வைத்திருக்கிறார். அவர் நல்லவர். யாரை விடவும் நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய தேவன். அதை மறந்துடாதீங்க. ஆதி மனிதர்கள் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் அங்கே வந்த உடனே ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்ட உடனே அவன் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. பயம்தான். அட்லீஸ்ட் ஆண்டவர் பேசும்போது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை? ஆதாமும் கேட்கல, ஏவாளும் கேட்கல. தவறை அடுத்தவங்க மேலே தான் பழி போட பார்த்தாங்க. ஆதாம்கிட்ட கேட்டோன்னு என்ன சொன்னார்? ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணா? ஆண்டவரே நானா தப்பு பண்ணல, எனக்குன்னு ஒரு மனைவி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா தான் என்ன பண்ணுச்சு? அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு எனக்கும் கொடுத்துச்சு, அதனால நான் சாப்பிட்டேன். இப்போ நம்மளா வந்து அடுத்து என்ன கேட்போம்? நம்மளா வந்து அடுத்து என்ன கேட்போம்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டுட்டேன். ஏன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களோ என் ஒய்ஃபு, அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? பிடுங்கி சாப்பிட்டுட்டு எனக்கும் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்? அந்த அம்மா கொடுத்தா நீ எதுக்கு சாப்பிட்ட? உனக்கு எங்க அறிவு போச்சு கேட்போமா மாட்டோமா? ஆண்டவர் அப்படி கேட்கவே இல்லை. அடுத்து என்ன செஞ்சார்? ஏவாள்கிட்ட போனார். ஏம்மா அதை சாப்பிட்ட அப்படின்னு. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே சர்ப்பம் தான் என்ன பண்ணுச்சு வந்து, நானா போய் எடுக்கல, சர்ப்பம் வந்து நீ ஏமாத்திருச்சு. பழியை தூக்கி எங்கே போடுறாங்க? அப்போ பாவம் உள்ள வந்த பின்பு பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறாங்க. தான் மேலே தப்புன்றதை உணரலை. இன்றைக்கு மனிதனுடைய குணம் அதான்.
நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அவன் சொல்லுவான், நான் அன்னைக்கு இப்படி சொன்னேன், அதனால தான் இவர் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காருன்னுவான். அதே ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான்னா, நான் ஒன்றும் பண்ணலங்க, நான் எதுவுமே சொல்லலை, அவங்களா முடிவு பண்ணி அவங்களா பண்ணிட்டாங்க, பழிய தூக்கி யார் மேலே போகிறது, ஆனால் இதுதான் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் கடைசியில் என்னங்க நீங்கள் சொல்லி அப்படி ஆச்சாமே அப்படின்னு வந்து கேட்டு பாருங்க, ஐயா நான் ஒன்றும் சொல்லலைங்க, அவங்களா, அவங்க யார் சொல்கிறத கேட்குறா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களா பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு? பாவம் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்துச்சு. பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது, தான் செய்த தவிர ஒத்துக்கிற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சுய வழிகளை தேர்ந்தெடுத்து அதை நிறைவேற்றி பாவத்திலேருந்து வெளியே வந்துடலாம், நீதிமானாய் மாறிடலாம்னு நினச்சி தான் அத்தியில் என்ன செஞ்சாங்க? இது பண்ணாங்க, ட்ரெஸ்ஸாக போட்டாங்க. சுய வழிகள் ஒரு நாளும் உங்களை என்ன செய்யாது? ஆண்டவருக்கு பக்கத்தில் கொண்டு வராது, உங்களை நீதிமான்களாய் மாற்றாது. ஆமென். இதுவரை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, இன்றைக்கு சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். வாழ்வு கண்டிப்பாக ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோனா 1 முதல் 3. யோனா எடுத்துட்டியாடி? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மகா நகரமாகிய நினிவேக்கு போ. போ. அப்ப அது ஒரு பெரிய நகரம். அங்க போய் என்ன செய்ய? அதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. ஏன்? அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இப்ப யோனா என்ன செய்யணும்? சரிங்க ஆண்டவர் போகணும். ஆனா என்ன செஞ்சாரு? யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகினார். அது மட்டுமல்ல, எங்க ஓடினாரு? இப்ப எதுக்கு தர்சீசுக்கு இவர் ஓடினாரு? எனக்கு அது புரியவே இல்லை. போக மாட்டேன்னு அங்கேயே உட்காந்து இருந்துக்கலாம் பேசாத. தேவையில்லாத காசு செலவு. நினிவேக்கு போச்சோன்னா அங்க போறதை விட்டு எங்க போறது? பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் சில வேலைகளை வைத்திருப்பார். ஜாப், வேலைன்னா ஜாப் சொல்கிறேன். ஆண்டவர் வச்சுருப்பார் பக்கத்தில், திருச்சியோ அல்லது சென்னையிலையோ எங்கேயோ வச்சுருப்பார். அங்கே போப்பா, உனக்கு அங்கே தான் நான் வேலையை வச்சுருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஊர் எதாக இருக்கும்? பெங்களூராக இருக்கும். அது என்ன பண்ணும்? இல்லை ஆண்டவரே, பெங்களூரில் கிடைச்சா நல்லது, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு. இதுதான் என்னது? தேவ சித்தத்திற்கு விலகி ஓடுறது. யோனா அதான் பண்ணார். நினிவேக்கு போயா அப்படின்னா எங்க போறாரு? தர்சீசுக்கு ஓடுறாரு. ஆண்டவருக்குன்னு மறைவான இடம், ஆண்டவர் கண்களில் படாத இடம்னு எதுவுமே இல்லை. ஆனால் இது யோனாவுக்கு புரியல பாருங்க. அப்ப தாவீது வந்து இவருக்கு முன்னாடி வந்தவர். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு யோனா ஓடுறார், விலகி ஓடுறார். நிம்மதி, இரட்சிப்பு, இன்பம், இது எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் இருக்குது. அவர் அண்டையில் ஓடி வரணுமே தவிர அவரை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? வெளியே ஓடக்கூடாது. விலகி ஓடுனா என்ன நடக்குதுங்க? பெருங்காற்று வருது, பெரிய கொந்தளிப்பு வருது, கப்பல் உடையிற மாதிரி இருக்குது. ஏன்? தேவ சமூகத்தை விட்டு யோனா என்ன செய்தார்? விலகி ஓடினார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை கொள்ளுகிற தேவன் அல்ல, நம்மை காப்பாற்றுகிற தேவன். அந்த சூழ்நிலையிலும் தேவன் என்ன செய்தார்? ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மீனின் வயிற்றில் யோனா என்ன செய்தார்? 3 நாள் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்குனாரா? என்ன பண்ணாரு? சிலருக்கு ஜெபம் எப்போ வரும் தெரியுமா? நல்லா இருக்கும்போது வராது ஜெபம், நல்லா இருக்கும்போது தூக்கம்.
நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நல்ல நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கும் போது என்ன இருக்கும், வேறு வேலை இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் போகணும், இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், இதுதான் மெனக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் எப்போ வரும் தெரியுமா நேரம்? மீன் வயிற்றுக்குள்ளே போய் முள்ளெல்லாம் உள்ளே குத்தும், பிரச்சனையெல்லாம் வந்து உள்ளே குத்தும் போது தான் என்ன வரும், ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடே வரும். ஓ, நாம் ஜெபிக்காமல் விட்டதுனால தான் என்னாச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜெபம் 1 மணி நேரம் ஜெபம் போகும். அப்படி இருக்கக்கூடாது. பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது நல்லா ஜெபிங்க, நல்ல சூழ்நிலையின் மத்தியில் இருக்கும்போது இன்னும் அதிக நேரம் ஜெபிங்க. ஆமென். ஆமென். ஜெபம் உறவின் ஜெபமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரோடு நான் என்ன செய்ய போகிறேன், நேரத்தை செலவு பண்ண போகிறேன், அவரோடு உறவு கொள்ள போகிறேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்கணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பே கடவுள் அல்ல. கிறிஸ்தவம் என்பது அன்பே கடவுள் அப்படி சொல்றது இல்லை. ஏன் அதுக்கு என்ன சொல்றேன்னா, அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, அன்பு என்கிற அந்த கேரக்டரை கடவுளா மாத்திடுறாங்க. அன்பு என்கிற அந்த குணாதிசயத்தை கடவுளா மாத்துறாங்க. அது தவறு. அன்புன்றது ஒரு கேரக்டர், வெறுப்புங்கிறது ஒரு கேரக்டர், கோபம்ங்கிறது ஒரு கேரக்டர். அது எல்லாம் நம்முடைய கேரக்டர். அது எல்லாமே மனிதனுக்குள்ள இருக்குது, அது எல்லாமே ஆண்டவருக்குள்ளே இருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். நம்மை காட்டிலும் பேரன்பு உடைய தேவனாய் இருக்கிறார் நம் மீது. அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப தேவன்கிட்ட கோபமும் இருக்குது, எரிச்சல் இருக்குது, வெறுப்பு இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் எது அதிகமா இருக்குது? அன்பு. அவர்கிட்ட நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் நிறையா இருக்குது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக பரலோகத்திலே வீற்றிருந்த தேவன், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காததுனால தான் யோனா 3 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சில பிரச்சனைகளுக்குள்ள போயிட்டு, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதிச்சார், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவதில் எந்த நியாயமும் இல்லை. பிரச்சனை யாருனால வந்துச்சு? ஆண்டவர்னால வந்துச்சா? இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போகும்போது என்ன ஆகுதுங்க? ஆபத்துகள் வரத்தான் செய்யும். ஆபத்தில் போய் நம்ம சிக்கிட்டு ஆண்டவர் தான் என்னை சிக்க வச்சாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதான் ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், இப்படிலாம் சொல்லும்போது ஆண்டவர் வானத்திலேருந்து கையை விட்டு மண்டையில் நறுக்குன்னு கொட்டினார்னு வைங்களேன். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நம்ம அவர் மேலே பழிய போடும்போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் எனக்கு இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நம்ம பண்ண தப்புக்கு அவர் மேலே பழி போடும்போது மேலேருந்து ஒரு கை மட்டும் வந்து மண்டையில் நறுக்குன்னு கொட்டுச்சுன்னு வைங்களேன், பேசுவோமா நம்ம? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்கிற புரிதலும் அறிவும் நாலேஜும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென். அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் பைபிளை டெய்லி படிக்கணும், ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, பைபிள் படித்தாதான் ஆண்டவர் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்ற வெளிப்பாடு நமக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் அதை கடைபிடிக்க ஆரம்பிப்போம். பைபிளே வாசிக்கலைன்னா எப்படி தெரியும்? சப்பரை வரும்போது போய் தொட்டு கும்பிட்டு தான் உட்காந்துருப்போம் இல்லையா? இல்லைன்னா அதை அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். எதை? சப்பரத்தை. பைபிளில் எங்கேயாவது காமிங்க, சப்பரை வரும்போது நீங்கள் கண்கள் அகல விரித்து அப்படி எங்கேயா போட்டிருக்குதா? கிடையாது. ஏன் இதெல்லாம் நடக்குது? சர்ச்சுக்கு வர்றவங்கள சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய அக்கறை. ஆவிக்குரிய சபைக்கு வர்றவங்க இந்த மாதிரி திருவிழா அது இது நடக்கும்போது அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? விக்கிரக வழிபாடு அது, அதை போய் தொட்டு கும்பிடுற, அங்கே இருக்க தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறது. அப்போ வராத வியாதிலாம் வரத்தான் செய்யும். அங்கே நாம் நினைக்கிறோம் அதை சாப்பிட்டா நமக்கு தெய்வீக சுகம் வந்து, தெய்வீக சுகம்லாம் வராது. அது சாப்பிட்டா இருக்க போன எங்கிட்ட போகும் வியாதி, யாரையோ பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் என்ன செய்யும்? நம்ம மேலே வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். கவனம்.
வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யணும். எதை செய்யக்கூடாது அப்படின்னாருன்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. விக்கிரக வழிபாடு தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. பைபிள் சொல்லுது. அதை ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உருவ வழிபாடு செய்ய மாட்டான். அது செய்யக்கூடாதுன்னு பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இது படித்தும் அந்த வெளிப்பாடு இல்லாத கூட்டம் தான் என்ன செய்யுது? ஆளுக்கு ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு ஒரு போட்டோவை செஞ்சு வச்சுட்டு உட்காந்து வணங்கிட்டு இருக்குது. அதற்கு நாம் உடன்படக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில் தவறு. எப்படியா சொல்றீங்க? பைபிளை வாசி. பைபிள் வாசினா தெரிஞ்சிடும். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே வேதாகமம் தான். வேதாகமத்தில் அது தவறுன்னு சொல்லிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிஷப்பு போப்பாண்டவரே செஞ்சாலும் அது தப்பு, அது தவறு. அது தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் பைபிள் வாசிக்க சொல்றது. அதனால தான் பைபிள் எல்லார் கையிலையும் கொடுத்தது. அல்லேலூயா. நான் பைபிளே வாசிக்க மாட்டேன், ஆனால் இதெல்லாம் தப்பாக இருக்குது, நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த இதில் வந்தோம், நாங்கள் அதில் வந்தோம், இப்படி பேசிட்டே உட்காந்துதான் கடைசி வரைக்கும் அப்படி பேசிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஆண்டவர் எதை கை கொள்ள சொன்னாரோ அதை கை கொள்ளணும். எதை கை கொள்ள கூடாதுன்னு சொன்னாரோ அதை என்ன செய்யக்கூடாது? இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர் செய்யறார், அவர் வேற மார்க்கங்க, அவரு வேற வழி அவர் பின்பற்றுறார். அவர் செய்யறான்றதுக்காக எல்லாத்தையும் நீங்க செய்யக்கூடாது. அல்லேலூயா. சிலர் இந்த வசனத்தை தப்பா எடுத்துக்கிடுவாங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியா. அப்ப நான் வேற மதத்தில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அவங்கள நான் அன்பு செய்கிறேன், அவங்களும் என் மேலே அன்பாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய மத வழிபாட்டு முறையின்படி ஒரு காரியத்தை செய்வாங்க, ஏதோ விளக்கு ஏற்றுவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க, அது அவங்களுக்கு சரி. இப்போ நானும் போய் அவங்கள நேசிக்கிறேன்ற பேரில் நானும் அங்கே போய் நின்று நான் அதை வணங்கிட்டு இருந்தேன்னா அது அவர்களை நான் பிரியப்படுத்துகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறேன்? துக்கப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன். இந்த தெளிவு இருக்கணும். அப்போ ஒரு நாளும் எந்த மனிதனுக்காகவும் நான் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன செய்யாதீங்க? சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுச்சு. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு பிடிச்ச பதார்த்தமே படைக்கப்பட்டு வந்ததுன்னு தெரிஞ்சா அது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நமக்கு பிடிச்ச பதார்த்தமா இருக்கும், நாம சாப்பிட்டே 5 வருஷம் இருக்கும், அப்படி ஒரு விஷயம் ஒரு டிஷ் வரும் நமக்கு, உடனே என்ன செய்யக்கூடாது? எடுத்து வாயில போட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பது என்பது எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யக்கூடாது. இது தெரியணும்னா நாம் வேதத்தை என்ன செய்யணும்? தினமும் உட்காந்து படிக்கணும். நிறைய பேத்துக்கு பிரச்சனை என்னன்னா, பைபிள் வாசிக்கிறது தான் பிரச்சனை, ஜெபிக்கிறதுல உட்கார்றது பிரச்சனை. ஆனால் மொபைலை நோண்ட சொல்லு 2 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்கும். கண்டது கிடையாது, அம்புட்டே உட்காந்து என்ன செய்யும்? அப்படியே தேய்க்கும். ஆனால் என்ன செய்ய முடியாது? பைபிளை வாசிக்க முடியாது. பைபிள் கூட எதில் தான் உட்காந்து வாசிக்கிறது? எதில் உட்காந்து வாசிக்கிறது? மொபைலில். மொபைலில் பைபிள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ராவலிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்? அப்போ உட்காந்து நீங்கள் அதில் பார்க்கலாம், தப்பு இல்லை. வீட்டில் உட்காந்து இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க? முடிஞ்ச வரைக்கும் வேதாகமத்தை கொண்டு வர்றது நல்லது, அதில் படிக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா பைபிளை சுமக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களை எப்படி அவர் சுமப்பார்? காலம்பூரா வியாதியும் இதையும் தான் சுமந்துக்கிட்டு நீங்கள் இருக்கணும். அப்புறம் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன், அப்படி யார் இங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். வேதாகமத்தை கொண்டு வந்து என்ன செய்யுங்க? சர்ச்சில் வர்றீங்கன்னா கண்டிப்பாக பைபிள் கொண்டு வாங்க, பைபிளை வச்சு பார்க்கறது நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவர் ஒரு ஞான அறிவை பெற்றவர், உம்முடைய ஆவிக்கு விரோதமாக, ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்?
உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். இருக்கிறீர், பாதாள பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அங்கேயும் இருக்கிறீர். இருக்கிறீர். இந்த தாவீது யோனாவுக்கு முன்னாடி வந்தவர். அப்போ தாவீது சொன்ன இந்த வார்த்தை யோனாவுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். தெரியும் தானே, தீர்க்கதரிசி தானே அவரு. அப்ப கண்டிப்பா அந்த பைபிள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, படிச்சிருப்பாரு. தாவீதே இப்படி சொல்லிட்டாரு, எங்க போனாலும் அவருக்கு மறைவா என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்றதை புரிஞ்சிருந்தாருன்னா இவர் ஆண்டோடைய சமூகத்துக்கு விலகி ஓடி போய் தப்பிச்சிடலாம்ன்ற எண்ணம் இவருக்கு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஏன்னா தாவீதை பாருங்க, மேய்ப்பனாக இருந்த ஒரு மனிதன் தேவன் ராஜாவா மாத்துறாரு. நீடிய வாழ்வை தாவீதுக்கு கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். நாம் நீதிமான்களாய் இருக்கிறதுனால பனையை போல என்ன செய்வோம், செழித்து வளருவோம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர். அல்லேலூயா. போராட்டங்களுக்கு முடிவு ஆண்டவர். வியாதிக்கு தீர்வு இயேசு கிறிஸ்து. தரித்திர பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை மறந்துடாதீங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நெருங்க முடியுமோ, எவ்வளவு அவருக்கு நேரத்தை செலவு பண்ண முடியுமோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை ஏறி மிதித்து மேலே என்ன செய்வீங்க, வெற்றியாய் போக ஆரம்பிப்பீர்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். மத்தேயு 27:3-5. 27 27 26 27:3. யூதா சொல்றாரு பாருங்க, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், காட்டி கொடுத்தவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அவர் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் தான் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டேன், காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு. பாருங்க, யூதாஸ் கிட்ட ரொம்ப நயமா பேசி சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி காரியத்தை சாதிச்சுட்டு கடைசி என்ன பண்றாங்க, இப்போ எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடுன்ட்டான். பிசாசு இப்படி தான் பண்ணுவான். வாசிக்கலாம் சங்கீதம் 32:5. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். போதும். தாவீது பாவம் செய்த பின்பு சொல்றாரு, என் பாவத்தை, என் அக்கிரமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு. அதாவது பாவத்தை நான் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க, பாவத்தை அத்தியில போட்டு மறைச்சாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, நான் பாவம் செஞ்சுட்டேன், உண்மைதான், அது ஆண்டவர் முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன், அக்கிரமத்தை சொல்றேன், என் மீறுதல்களை அறிக்கையிடுறேன். அப்ப தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தே. பழைய உடன்படிக்கையிலேயே பாவத்திற்கு மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்ற மனிதன் இந்த தாவீது. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப புதிய உடன்படிக்கையின் வசனத்துக்குள்ள வந்துட்டோம். யோவான் எழுதுறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன், எழுதுகிறேன். நீங்க பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை எழுதுறேன். என்ன எழுதுறேன், ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராய் நீதி செய்கிறவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து
நமக்காக என்ன செய்யறாராம்? பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ பொதுவா மனிதனுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. ஒரு வக்கீல் இருக்காரு, ஒரு ஜட்ஜ் இருக்காரு. ஒரு மனிதன் தவறு செய்கிறவன். ஆனா அவன் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் உடனே அந்த வக்கீல்கிட்ட போறான். அந்த வக்கீல் ரொம்ப ஃபேமஸான வக்கீல், நல்லா வாதாடக்கூடியவர். அவர் என்ன பண்றாரு? இவன் தப்பு பண்ணது உண்மை. அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப தெளிவா நல்ல விதமா வாதாடி இவனுக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்துட்றார். மன்னிப்பை, தண்டனை இவனுக்கு கிடைக்காத மாதிரி செஞ்சிடறார். இப்ப இதை பெற்றுக்கொண்ட மனுஷன் அடுத்து என்ன செய்வான்? அடுத்து என்னங்க செய்வான்? நமக்கு யார் இருக்காப்போ வாதாடுறதுக்கு? நல்ல வக்கீல் இருக்காரு. ஸோ நம்ம இனிமே என்ன செய்யலாம்? பயப்படாம துணிஞ்சு திரும்ப திரும்ப தப்ப செய்யலான்னு நினைப்போம். அதனால தான் எழுதும்போதே ஃபர்ஸ்ட் சொன்னார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக இதை எழுதுகிறேன் அப்படின்னே போட்டார். நீங்கள் தப்பு செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, அதனால எழுதுறேன். என்ன எழுதுறேன்னு தெரியுமா? ஒருவேளை பாவம் செஞ்சிட்டீங்கன்னா நீதிபரராக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். பழைய உடன்படிக்கையில் இது இல்லை. புதிய உடன்படிக்கையில் உங்களுக்கு எனக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வக்கீலா நின்று ஜட்ஜாகிய பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகையினாலே மன்னிப்பு நம்முடையதாய் மாறுகிறது. ஏன்னா 2வது வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் அப்ப ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற, அதை போக்குகிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு உண்டு. அப்ப ஆண்டவர் வைத்திருக்கிற வழிகளின்படி போனாதான் நமக்கு ரட்சிப்பு, நமக்கு பாவ மன்னிப்பு. நாம் பாவிகளாய் இருந்த நாம் நீதிமான்களாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவத்தை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம ஒருவேளை, உங்களுக்கு நான் சொல்றேன், புதிய உடன்படிக்கையில் வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு சொல்றேன், ஒருவேளை பாவம் செஞ்சிட்டீங்கன்னா பிசாசு என்ன சொல்லுவானே, நீ பாவம் செஞ்சுட்டு அவ்வளோதான், இனிமேல் உனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ வெளியே ஓடிடுன்னு சொல்லி உங்களை விலகி தான் ஓட வைப்பான். ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. எப்போ பாவம் செஞ்சிட்டீங்களோ அப்போ ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க. முதல்ல பாவம் செய்ய வேண்டாம். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற தேவனை நாம் வைத்திருக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்டவர், ரத்தம் சிந்தினவர், நம்முடைய மீட்பிற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் நமக்காக பரலோகத்திலே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஊழியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாவம் செஞ்சா கூட நமக்கு தண்டனை வராம இருக்கிறதுக்கு காரணம் தான். ஒருவேளை தப்பி தவறி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்திருந்தோம்னா என்ன கெதி ஆயிருப்போம்னு தெரியாது. அப்ப கர்த்தர் கிருபையாய் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? புதிய உடன்படிக்கையிலே நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவே அவர் செய்த மிகப்பெரிய அன்பு. ஆமென், அல்லேலூயா. அப்போ நமக்காக இன்றைக்கும் பரலோகத்தில் ஒரு ஊழியத்தை செய்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. மட்டுமாய் நீ பாராட்டின கிருபைகளுக்காக, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி இருக்கின்ற வசனத்தின்படி உடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து பாவிகளாக இருந்த எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறேன். ஒருவேளை நீதிமான் பாவம் செய்தால் அவனுக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நீ செய்து கொண்டிருக்கிறீர். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் என்ன தேவைகளோடு என்ன கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறட்டும். வியாதியார்கள் சுகத்தை பெறுவார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.